Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஜோசோ ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூவாக கமெண்ட்ல கேட்டிருக்கிற ஒரே விஷயம், சீக்கிரம் ஜோசோவை பற்றி போடுப்பா அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு நான் அந்த ஊட்டி சம்பவத்தோட பார்ட் 2 வீடியோ போடுறதா தான் இருந்தேன். ஆனால் அந்த ஊட்டி இன்சிடென்ட்டை நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஜோசோவை முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஜோசோவை பற்றி நான் சேகரித்த விஷயம் ரொம்பவே கம்மி தான். ஆனால் ஜோசோ கிட்ட மாட்டின ஒரு தரமான சம்பவமும் என்கிட்ட இப்போ மாட்டிருக்கு. அதுலேயும் தமிழில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த ஒரு சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர்ஸ்க்கு, அது தமிழ்நாட்டில் நல்ல பேர்களை கொண்ட மருத்துவர்களுக்கு தான் இந்த பேய் சம்பவமும் நடந்திருக்கு. அண்ட் இந்த சம்பவம் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த சம்பவம் எந்த அளவுக்கு மாசாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவரை பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உண்மை சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோசோனா என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். வெளிப்படையாக சொல்ல போனால் ஜோசோ புரியல, ஜோசோ அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம வாயை திறந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நாம் அந்த பேரை சொன்னோன்னா அது நம்ம சுற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேம் இல்லாமல் சொன்னால் கண்டிப்பாக புரியாது, பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஜோசோ இப்போ புதுசாக உருவானதெல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட புராண காலத்திலிருந்து சொல்ல போனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து ஜோசோ அப்படின்ற ஒரு பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பேய்னு சொல்கிறத விட டீமன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சாத்தான்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசோ அப்படின்றது பேய்களுக்கெல்லாம் தலைவன், அரசன் எப்படியாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஜோசோவை நம்மளால சாதாரணமாலாம் கூப்பிட முடியாது. ஜோசோவை நாம கூப்பிடுறதுக்கு ஒரே வழிமுறை ஒரு சிலது சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக நிறைய பேர் பயன்படுத்தின ஒரே வழிமுறை என்னன்னா, இந்த ஓய்ஜா போர்டு, பேய்ங்க கூடலாம் கம்யூனிகேட் பண்ணி விளையாடுவாங்கல்ல, அந்த ஓய்ஜா போர்டு மூலியமாக தான் இந்த ஜோசோவை நம்மளால கம்யூனிகேட்டும் பண்ண முடியும். சொல்லப்போ நான் காலேஜ் படிக்கும்போது நானும் ஓய்ஜா போர்டு கேம் விளையாடி இருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் எனக்கு ஜோசோ சொல்ல போனால் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஜோசோ அப்படின்ற ஒரு பேர் எனக்கும் தெரிய வந்திருக்கு. அப்படின்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு அந்த ஓய்ஜா போர்டால பேய் அனுபவம், பயங்கரமான அனுபவம்லாம் நடந்திருக்கு. அதை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை நான் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. மேபி எனக்கு தெரியல, அந்த கேமை நாங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல ஜோசோ வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சில சிம்டம்ஸ் அப்படிதான் இருந்திருக்கு இப்போ யோசிச்சு பார்த்தாலும். அப்படிப்பட்ட சாத்தானான ஜோசோவை ஜோசோ, ஜாசா, ஓஇசட் அப்படின்னு இந்த மாதிரி பல பேர்கள் அதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நாம ஓய்ஜா போர்ட் விளையாடும் போது அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேய் கூட, ஆன்மாங்கள் கூட நம்ம பேசணும்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல முதல்ல வர்றது இந்த ஜோசோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு, எப்பா ஒரே ஆன்மாவால் இந்த ஓய்ஜா போர்ட் வச்சு திரும்ப திரும்ப வர முடியுமா, அதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு சில பேர் நினச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த பேரநார்மல் ஸ்பெஷலிஸ்ட் இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதாரண பேயால் இந்த ஒரு விஷயம் முடியாது. ஆனால் ஜோசோ அப்படின்றது பேய்களுக்கெல்லாம் தலைவன், சாத்தான். அது நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஓய்ஜா போர்டு விளையாடுறீங்கன்னா அந்த இடத்துல வேற எதனா ஆன்மா இருந்ததுன்னா அந்த ஆன்மாவை தள்ளி விட்டு, இன்கேஸ் உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தான்னு இறந்துருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் பேசணும்னு நினைக்கும் போதும் அவங்க பேர்களை, அவங்க அடையாளங்களை பயன்படுத்தி இந்த ஜோசோ ஆரம்பத்தில் உங்கள் கூடவும் விளையாடும். சொல்லப்போனால் ஜோசோ சாத்தான் இருக்குல்ல, இந்த மாதிரி பல வகையான சாத்தான்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதில் ஓய்ஜா போர்ட் கேம் மூலியமாக அதிகமாக வர்றது ஜோசோ மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்படிப்பட்ட ஜோசோ எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நானும் தேடி பார்த்தேன். என்ன தேடினாலும் அதுக்குண்டான விடை எனக்கும் பெருசாக கிடைக்கல. ஆனால் ஒரே விஷயம் மட்டும்தான் நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக மேபி இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம புராண காலத்தில் பைபிளில் குறிப்பீடாக இருந்ததாக சொல்லப்படுது. தேடி பார்த்தேன், இப்போ கிடைக்கல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஜோசோ அப்படின்றது உண்மையிலேயே ஒரு தேவ தூதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தேவ தூதன் ஏதோ ஒரு விஷயத்துல தப்பான வழிக்கும் போயிருக்காங்க, போனதுனால அவரை வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினாலே தேவ தூதனா இருந்த ஏஞ்சல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க தான் இப்போ கெட்ட வழியில போயிட்டு ஜோசோவா மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா சில இடத்துல இந்த குறிப்பு தான் எனக்கும் கிடைச்சது. இந்த ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேரை ஓஜா போர்டெலாம் விளையாடாதீங்க, அது விளையாடுனீங்கன்னா உங்கள் உயிருக்கு சில நேரங்களில் ஆபத்து வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசன் அங்கே வர ஜோசோ தான். மேபி நீங்கள் விளையாடும்போது உங்களுடைய அதிர்ஷ்டம் பொறுத்து தான் அந்த இடத்துல நீங்கள் பிரச்சனையில் மாட்ட போகிறீங்களா இல்லையா அப்படின்றதும் தெரியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் நினைக்கிறவங்க, இன்கேஸ் உங்கள் குடும்பம் சார்ந்த இல்லை உங்களுக்கு பிடிச்ச நபர் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க கூட பேசணும்னு நினச்சி உண்மையிலேயே அந்த நபர் உங்ககிட்ட பேசினாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் அந்த நபருடைய அடையாளத்தை பயன்படுத்தி இந்த ஜோசோ உங்ககிட்ட பேசிச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக குட் பை சொல்லிட்டு தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முடிச்சா மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியும். பட் அதெல்லாம் பண்ணாமல் ஐயோ நம்ம பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பயத்தோட ஓஜா போர்டெல்லாம் காய்ச்சி போட்டு அந்த போர்டெல்லாம் தூக்கி எரிச்சு போடுறதோ இல்லை தூக்கி போடுறதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கும் அந்த ஜோசோக்கும் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு கேட்டு மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். சொல்லப்போனால் இது ஜோசோ வரதுக்கான ஒரு கேட்டு, அதாவது பூமிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு போர்ட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த ஓஜா போர்ட் விளையாடி அந்த டீமை நீங்கள் கூப்பிட்டதுனால தான் அந்த போர்ட்டலும் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கேமை நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த போர்ட்டல் மூடுறதுக்கு முன்னாடி அந்த ஜோசோவும் அது வழியாக போயிடும். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டிங்கன்னா அந்த போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். ஜோசோ வெளியில் வந்து உங்களை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயம் மட்டும் கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ குழந்தைக்கு பேய்க்கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற டாக்டர் லைஃப்பில் நடந்த உண்மை சம்பவமும் ஜோசோவால் நடந்த உண்மை சம்பவம் தான். அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாக விவரிக்க போகிறேன். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் லீலா. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். பட் தமிழ்நாட்டில் எந்த ஏரியா எந்த ஊர் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் நல்ல பேர் இருக்கிற ஒரு டாக்டர். உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல லீலா அப்படின்றது கூட இவங்களுடைய உண்மையான பேர் இல்லை. வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா சொந்தக்காரங்க மட்டும்தான் இந்த பேரை சொல்லியும் அவங்கள கூப்பிடுவாங்க. அதனால இந்த பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட லீலா இவங்களுக்கு 2020 லாக்டவுன் டைம்ல தான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல பேய் சம்பவமும் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் டைமில் எல்லாருமே வீட்டில் இருந்தோம். ஆனால் அதில் ஒரு சில துறைகள் மட்டும்தான் ரொம்பவே பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருந்தது. சொல்லப்போனால் அதில் டாக்டர்ஸ்க்கு தான் அதிகமான வேலையும் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் லீலா இவங்களும் சரி, இவங்க நண்பர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் சில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குல்ல, அதில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களும் டாக்டராக இருந்திருக்காங்க. அந்த 2020 சமயத்தில் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் டாக்டரான லீலாக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேரும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கண்டினியூவாக பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. ஒரு விதமான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடுது. என்னடா கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காங்க. இப்போ டாக்டரான லீலா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு நல்ல போஸ்டிங்னு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், இப்படியே நான் வேலை பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நானும் பேஷண்ட் ஆயிடுவேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும், என் வேலையை ஒரு சில மணி நேரம் வேற ஆளுக்கு மாற்றி கொடுங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க போயிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசும்போது இவங்க மட்டும் இல்லை, இவங்க கூடவே இன்னும் ஒரு 3 டாக்டர், மொத்தமாக 4 பேர், அதில் 2 பெண்கள் 2 ஆண்கள், மொத்தமாக 4 பேரையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் லீலா இவங்களோட சேர்த்து 4 டாக்டருக்கும் ரெஸ்ட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இடமும் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் லீலா இவங்க காலையில் 9 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் வேலையும் பார்த்துருக்காங்க. 11 மணி ஆகும்போது தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, எனக்கு கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு. பட் இதுக்கு நடுவில் சின்னதாக பிரேக் எடுத்திருக்காங்க. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சு தூங்கினா தான் அடுத்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசிட்டு இப்போ பிரேக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த இடத்துல இவங்களுக்கு தூக்கம் வரல, ஆனால் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு போலாம் தான் வந்தாங்க, தூங்குறதுக்காக வரல. இப்படி வந்த 4 பேருமே அவங்களுக்குள்ள சாதனமாக பேசிட்டு இருக்க. ஆனால் இந்த இடத்துல எங்க இருந்து இந்த பேய் டாபிக் வந்ததுன்னு தெரியல. திடீர்னு அந்த இடத்துல 2 பெண் டாக்டர் 2 ஆண் டாக்டர் இருக்காங்கன்னு சொன்னல, அதில் ஒருத்தருடைய பேரை வந்து மோகன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் டாக்டரான மோகன் திடீர்னு பேயை பற்றி பேசுறாரு. ஆமா லீலா, உனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு. இவங்க எல்லாருமே ஒரே வயசு, ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். நைட்டுன்னா உடனே பேய் டாபிக்கும் பேசியிருக்காங்க. இதை பற்றி லீலா கிட்ட பேசும்போது, அட என்னப்பா நம்மளாம் டாக்டராக இருந்துட்டு இருக்கோம், இந்த இடத்துல நம்ம மோஸ்டா கடவுளை நம்புறது ஒரு
ஒரு அதிசயமான விஷயம்தான். அப்படி இருக்கிற நிலைமையில பேயெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு லீலாவும் சொல்ல, இதை கூட இருக்கிற இன்னொரு பெண் டாக்டர், எனக்கு கடவுள் மேலாம் நம்பிக்கை இருக்குப்பா, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும்போது இந்த பேய்கள் விஷயத்துலையும் நம்பிக்கை இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் பேய் விஷயத்தை நான் பார்த்ததில்லை. ஆனால் சில பேர் உருவத்தை பார்த்துருக்கேன், வீட்டுக்குள்ளே போந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு இன்னொரு பெண் டாக்டர் சொல்ல, ஆனால் இந்த இடத்துல டாக்டரான லீலா கொஞ்சம் அதிகமாக பேசிடுறாங்க. அது அவங்களே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, பேயெல்லாம் சும்மா, அதை வச்சு நிறைய பேர் ஏமாத்திட்டும் இருக்காங்க. பேயின்றது ஒன்றுமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க, அதுக்குன்னு இறந்து போன எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலில் பேய சுற்றிட்டு இருக்காங்களா? நான் நிறைய தடவை நம்ம ஹாஸ்பிட்டல்லே நைட் ஷிஃப்ட் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்போல்லாம் பேயின்ற விஷயத்தை நம்ம உணர்ந்ததும் இல்லை. பேயெல்லாம் சும்மா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு ஆண் டாக்டர் இருக்கார்ல, அவரோட பேரை பிரசாத் அப்படின்னு வச்சுக்கலாம். டாக்டர் பிரசாத் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த இடத்துல இவங்களுடைய உண்மையான பெயரை நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க என்ன திட்டுவாங்க. அதனால தான் கற்பனையாக பெயரை வைக்கிறேன். அதுலேயும் அந்த டாக்டர் பிரசாத் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோகன், நம்ம ஹாஸ்பிட்டல்லே ஒரு சில அமானுஷமான விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா, அவங்க நைட்லாம் புலம்பிட்டு இருக்காங்கப்பா. சில பேர் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்காம தயவு செஞ்சு எனக்கு டே ஷிஃப்ட்டில் வேலை மாற்றி கொடுங்க அப்படின்னு இப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ரூமை தாண்டின மாதிரி ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் க்ளீன் பண்ணுறது இருக்காரு. அவர் இந்த ரூமை தாண்டி போக இதை எதிர்ச்சியாக பார்த்த மோகன் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ரூமை விட்டு வெளியில் வந்து, ஐயா கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு அந்த க்ளீன் பண்ணுற அந்த வயசான நபரை அவரையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்கிறாங்க. ஐயா, நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, நான் இங்கே ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ அங்கே கூட இருக்கிற டாக்டர் பிரசாத் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நீங்கள் 10 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துருக்கீங்க, நைட் ஷிஃப்ட் எவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, நைட் ஷிஃப்ட் நான் ஒரு 4-5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன்ப்பா, சரியாக தெரியல, ஆனால் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன். சொல்லப்போனால் இப்போ எனக்கு டே ஷிஃப்ட் மாற்றி கொடுக்க சொல்கிறேன், மாற்றி கொடுக்கவும் மாட்டுறாங்க, எனக்கு உடம்பும் சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் நைட் ஷிஃப்ட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு இப்போல்லாம் எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. ஏன்னா கூட வேலை செய்கிறவங்களாம் ஒரு கதையும் சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ இங்கே பேய பார்த்தேன் அங்கே பேய பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது வயசான எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ டாக்டரான லீலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இதுக்கெல்லாமா போய் பயந்துட்டு இருக்கீங்களா, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா யாரோ எதையோ பார்த்துருப்பாங்க, அது பேய் நினச்சி உங்ககிட்ட ஏதோ கதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த வயசான தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நானும் அப்படி தாம்மா நினச்சேன், ஆனால் போன வாரம் எனக்கே ஒரு அமானுஷ சம்பவம் நடந்தது. உண்மையில நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் பேயை பார்த்தேன். அந்த அதிர்ச்சியில் 2 நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரல. சொல்ல போனால் அதுக்கப்புறம் வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என் குடும்பத்தோட கஷ்டம், நானும் வேலைக்கு வந்தால் தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னு இப்போ வந்துட்டுருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லியாச்சு எனக்கு டே ஷிஃப்ட்டில் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்க, அப்போ லீலாவும், ஐயா ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்கள், அது பேயா இல்லை வேறு என்னன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் திமிரா பேசினதா அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வயசான நபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரியா லாக்டவுன் போடுறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் நைட் ஷிஃப்ட் தான் வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அப்போ தான் ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டும் போயிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல கீழே அங்கங்கே ரத்தம்லாம் செஞ்சுருக்கு, அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு வயசான தாத்தாவும் அண்டு இன்னொரு நபரும் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் போயிருக்காங்க. உள்ளே போகும்போதே ஒரே ரத்த வாடை, அது கூடவே இந்த டிஞ்சர் டெட்டாயில் அப்படின்னு அந்த ஸ்மெல்லும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வயசானவருக்கும் பழகி போயிருச்சு. அந்த ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி க்ளீன் பண்ண அந்த வேஸ்டேஜ் கழிவு எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு மறுபுறத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு சேகரிப்பாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஒழுங்காக அப்புறப்படுத்துவாங்க. இப்போ அந்த கழிவுகளை சேகரித்து வைக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலோட மறுமுனைக்கும் அதை எடுத்துட்டும் போகிறாங்க. அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடம்லாம் குப்பை போடுற இடம் தான். சரியா நடுநெசி நடு ராத்திரி தாத்தா அந்த ரத்தம் படிஞ்ச பொருட்களை எடுத்துட்டு அந்த இடத்துக்கும் போகிறாரு. இப்போ தனியாக தான் போறாரு. ஏன்னா கூட ஒரு நபர் ஹெல்ப் பண்ண வந்தார்ல, அவர் இப்போ வேற இடத்த சுத்தம் படுத்த போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த கழிவுகளை சேகரிக்கிற இடத்துக்கும் வந்துட்டாரு. அந்த கழிவுகள் அந்த இடத்துல போட்டுட்டே இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஏதோ சத்தமும் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னா, யாரோ ஒருத்தவங்க இவர் பின்னாடி நடந்து வர சத்தம். இந்த சத்தத்தை உணர்ந்த தாத்தாவும், இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, மேபி நம்மள மாதிரி வேலை பார்க்குறவங்க பொருள் எடுத்துகிட்டு வந்து போட்டதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவரும் அந்த பொருள்லாம் அகற்றிட்டும் இருக்காரு. ஆனால் இருந்தாலும் அந்த சத்தம் ஒரு மாதிரி, இந்த மார்பிள் டைல்ஸ் கல்லில் ஈரக்காலோட நடந்து வந்தால் ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, அந்த சத்தம் தான் தாத்தாக்கும் கேட்டிருக்கு. இந்த இடத்துக்கு மோஸ்ட்டாக யாருமே வெறும் காலோட நடந்து வர மாட்டாங்களே. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருக்காது. யார் வெறும் காலோட நடந்து வர அப்படின்னு தாத்தா பொறுமையாக திரும்பியும் பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்த்தவருக்கு அதிர்ச்சி தான் மிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கோரமான உருவம், உடம்புல ஒட்டு துணி இல்லை,
பயங்கரமா அடிபட்டிருக்கு, ரத்தம் சிந்தி ஒரு மாதிரி ஊனமுற்ற நபர் மாதிரி தான் அந்த உருவமும் தாத்தாவை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கால் எடுத்து வைக்கிற அந்த இடம் ஃபுல்லா ரத்தமாவும் இருந்திருக்கு. இதுதான் தாத்தாக்கு ஈரக்காலம் நடக்கிற சத்தம் மாதிரி கேட்டிருக்கு. இவரும் அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி பயந்து பின்னாடி அந்த குப்பெல்லாம் போடுறாருல அது மேலேயே விழுந்திருக்காரு. அதிர்ச்சியில கத்திருக்காரு. வயசானவர் அப்படின்றதுனால இவரால் பெருசா சத்தம் எழுப்பி கத்தவும் முடியல. இதனாலே இவர் கத்துற இந்த ஒரு சத்தம் அக்கம் பக்கத்துல இருக்கிற யாருக்குமே பெருசா கேட்கல. நைட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால அந்த ஹாஸ்பிட்டலும் கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. இதே பகல் நேரம் அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பா இருந்திருக்கும். இதனாலே பெரியவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உயிரை கையில பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு இவரும் துடிச்சிருக்காரு. இப்படியா கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிருந்து பின்பக்கம் வழியும் இருக்கு. அந்த பின்பக்கம் வழியா வந்து அப்படியே சுத்திட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்காரு. அவரு உடம்பெல்லாம் அங்கங்க லைட்டா ரத்தமா வந்திருக்கு. அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பேய் இருக்குன்ற விஷயத்த நம்புறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து நம்பாத மாதிரியும் காட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெரியவர் இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லும் போதும் அங்க இருக்கிற எல்லாருமே போறாங்க. இதுலயும் பெரியவர் இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுங்க, யாராச்சும் மாந்திரிகத்தனா கூப்பிட்டு இதை சரி பண்ண பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இதுக்கு நாங்க பேசுறோம், நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம், உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்க பிரச்சனை இருக்கு, உருவத்தை பாக்குறேன் அப்படிலாம் சொல்றாங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் மேலிடத்துல பேசி இதை சரி பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்கன்னு சொல்லிட்டு உள்ள மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த ஒரு சில பேரும் இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அந்த பெரியவர்கிட்டயும், ஐயா உங்களுக்கு ஏதாச்சும் மனநிலை சரியில்லையா, வீட்டுல ஏதாச்சும் சண்டையா, ஏன்னா இங்க இல்லாத விஷயத்த வந்து நீங்க இருக்குன்னு சொல்றீங்க, இங்க பேயெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த அப்படியே மாத்தி பேசுறாங்க. இதுல அந்த பெரியவரும் முடிஞ்சவருக்கும் ஆர்கியூ பண்ணியிருக்காரு, வாதம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களும், ஐயா வேலை செய்ய விருப்பம் தான் இருங்க, இல்லைன்னா நாங்கள் வேற யாரும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவரும் கோவத்தில் அங்கிருந்தும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்த 2 நாள் அவரும் ஹாஸ்பிட்டலும் வரல. காரணம் பயம். இப்படி 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாளும் ஆரம்பிக்குது. அப்ப குடும்பம் கஷ்டப்படுறதையும் பாக்குறாரு. பேய் பயமாம் இல்ல குடும்பம் கஷ்டப்படுறதை நினைச்சு நான் பயப்படுவோம் அப்படின்னு, பரவாயில்ல நான் தான் வாழ்ந்து முடிஞ்சவனாச்சே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி அவரும் கிளம்பி வந்திருக்காரு. சொல்ல போன அந்த பெரியவர் டே ஷிஃப்ட்டுக்கு வேலை மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பேச பெரியவரும் சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டலாம் சொல்ல அவங்களுக்கு ஒரு சைடில் இவர் நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனால் இன்னொரு சைடில் உண்மையிலே இவர் பைத்தியமாயிட்டார் அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. குறிப்பா டாக்டரான லீலா இவங்களும் யோசிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அவரையும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல மத்த 4 டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த பேய் விஷயத்தை பேசிட்டே இருக்கும்போதும் வெளியில போன வயசானவர் திடீர்னு ரூம்குள்ளேயும் வராரு. ஐயா நான் சொன்ன விஷயத்த நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த பக்கம் மட்டும் போகாதீங்க. உங்க நினைப்புல நான் ஒரு பைத்தியக்காரனா கூட இருக்கிறேன், ஆனா அந்த வயசானவன் சொல்ற இந்த பேச்சை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான தாத்தாவும் அங்க இருந்தும் கிளம்பிடுறாரு. அப்படி அந்த பெரியவர் எந்த இடத்த சொல்றாரு அப்படின்னு யோசிச்சா அந்த மருத்துவ கழிவுகள்லாம் சேகரிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்த தான் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் போனதுக்கு அப்புறம் லீலா மத்த டாக்டர்லாம் நமக்கு அங்க போக என்ன வேலை இருக்கு, சரி அவர் ஏதோ வயசானவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு இவங்களும் மறுபடியும் பேய் விஷயத்தை பேசிட்டே இருக்கும்போது இதுல டாக்டர் மோகன் என்ன சொல்றாருன்னா, சரி லீலா உங்களுக்கு தான் பேய் மேல நம்பிக்கை இல்லைல்ல, நாம பேய்கிட்ட பேச முயற்சி பண்ணக்கூடாது, அப்படி பேய்கிட்ட பேசி முயற்சி பண்ணி அதில் நாம சக்சஸ் ஆயிட்டோம்னா அப்போ உங்களுக்கு தெரியும் பேய் இருக்கு இல்லை அப்படின்னு. அப்படி இன்கேஸ் பேய் வரலன்னா நாங்களும் புரிஞ்சுப்போம்ல, ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் வந்த நியூஸ் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்ல பேய் இருக்குன்றாங்க. இந்த பெரியவர் வேற பேயை பார்த்துருக்காரு. நம்ம இப்போ இருக்கிறது நைட்டு, சொல்லப்போனால் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நமக்கு இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் டைம் இருக்கு, என்னப்பா இந்த 2.5 மணி நேரத்தில் பண்ண முடியாதா அப்படின்னு டாக்டர் பிரசாத் கிட்ட கேட்க அவரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு இவங்க 2 பேருமே டாக்டர் லீலா கிட்ட சொல்ல, இதில் இன்னொரு பெண் டாக்டர் இருக்காங்களா அவங்க, இல்லப்பா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு, ஆனா என் மனசு என்னவோ இது வேண்டான்னு தோணுது, ஸோ வேண்டாமே அப்படின்னு சொல்ல, அட நம்ம 4 பேர் தான் இருக்கும், நான் லீலா பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க, பேய்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்க கேட்குறீங்களே பண்ணலாம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. கூட இருக்கிற அந்த இன்னொரு பெண் டாக்டரையும் ஒத்துக்க வைக்கிறாங்க. சரிப்பா பேய் கூட பேசுறதுன்னு முடிவாயிருச்சு, ஆனா பேய் கூட எப்படி பேசுறது, சும்மா பேய் கூப்பிட்டா வந்துருமா அப்படின்னு லீலா இவங்களும் கேட்க, எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு, அதுக்கு தான் நாம பேய் கூட பேசுறதுக்காகவே ஒரு சில விளையாட்டுகள் கேம்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. அதுல ஃபேமஸான ஒன்று
ஒய்ஜா போர்டும் இருக்கு, அதை தான் நாம முயற்சி பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, சார் நம்ம இருக்கிறது ஹாஸ்பிட்டல், இந்த இடத்துல இப்போ நாம அதுவும் இந்த நடுராத்திரி இந்த ஓய்ஜா போர்ட் கேமுக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், அங்கே பாருங்கள் ஒயிட் போர்டும் இருக்குது, பக்கத்துலேயே மார்க்கர் இருக்குது, அந்த ஒயிட் போர்டை இங்கே எடுத்து வச்சு ஓய்ஜா போர்ட் மாதிரி நாமளும் வரைஞ்சி அதில் விளையாடினா என்ன அப்படின்னு கேட்க, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒயிட் போர்டு எடுத்து இப்போ அதில் வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்படி அந்த ஓய்ஜா போர்ட் கேமை மோகன் வரைஞ்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் வரைஞ்சிட்டு இருக்கும்போது டாக்டர் பிரசாத் மோகன் கிட்டும், மோகன் சார் நாம் இந்த ரூமில் இந்த பேய் கேமை விளையாடலான்னு முடிவு எடுத்துட்டோம், நம்மள மாதிரியே மற்ற டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்தாங்கன்னா நம்ம இங்கே விளையாடுறத பார்த்து கிண்டல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பேசாமல் நம்ம இந்த கேமை வேற எங்கன்னா விளையாடலாமா அப்படின்னு கேட்க, அப்போ டாக்டரான மோகனும் சரிப்பா எங்கே விளையாடுறது அப்படின்னு கேட்க, அட அந்த பெரியவர் தான் சொல்லிட்டு போனார்ல எக்காரணத்து கொண்டும் அங்கே மட்டும் போகாதீங்க அப்படின்னு, அந்த வேஸ்டேஜ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு மடத்தனமான ஐடியாவும் கொடுக்குறாங்க. இதை கேட்ட அந்த இன்னொரு பெண் டாக்டரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. சார் எதுக்கு சார் தேவையில்லாத விளையாட்டு, முதல்ல அந்த இடம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது, அங்கே போயிட்டு இந்த கேமை விளையாடணும்னு சொல்கிறீங்களே என்ன சார் இது அப்படின்னு கேட்க, அப்போ மோகன் சார் கரெக்டு, அந்த வயசானவரும் அந்த இடத்துல ஸ்பிரிட்டு பேயெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த கேமை நம்ம விளையாடும் போது அந்த இடம் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருந்ததுன்னா இன்னும் பேய்ங்க கூட பேசுறதுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ நாம அங்கே போய் முயற்சி பண்ணலாம். என்னம்மா டாக்டர் லீலா அங்கே போயிட்டு இந்த கேமை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்க, இப்போ டாக்டர் லீலா அவங்களுக்கு பேய் இல்லைன்ற விஷயத்த நிரூபிக்கணும், அதுக்கு நான் எங்கே வேணாலும் வரேன் அப்படின்னு, வாங்க சார் போகலாம் அப்படின்னு இப்போ 4 பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த மருத்துவ கழிவை அகற்ற அந்த இடத்துக்கும், அதில் அந்த பெரியவர் எங்கே பேயை பார்த்தாரோ எங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்த நோக்கி தான் இவங்க 4 பேருமே போகிறாங்க. இப்படி 4 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த போர்டில் அந்த ஓஜா போர்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வரைஞ்சிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல டாக்டர் லீலாம் அவங்க கொஞ்சம் ஆர்வக்கோளாராக ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சார் பேய்ங்க கூட தானே விளையாடணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக பண்ணுங்க, இது என்ன அசிங்கமா ஒயிட் போர்டில் ப்ளூ கலர் மார்க்கரை வச்சு இதை வரைஞ்சிட்டு இருக்கீங்க, அங்கே பாருங்க வேஸ்டேஜ் பிளட் இருந்துட்டு இருக்கு, அந்த ரத்தத்தை வச்சு வேணும்னா நீங்கள் இதை வரைங்க, இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு விஷயத்தை கேட்ட மோகன் அவரே கொஞ்சம் பதறி போறாரு. லீலா நான் ஏதோ இந்த ஒரு கேமை உனக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை, சும்மா விளையாட்டுத்தனமாக இதை பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் நீ என்னடா இவ்வளோ சீரியஸாக பண்ணுற, நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேட்க, சார் சும்மா இருந்த என்ன பேயை பார்க்கணுன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இதை அழிச்சிட்டு அங்கே ரத்தம் இருக்குது, வேணா இப்படி பண்ணுங்க, அந்த ரத்தத்தை தொட்டு கூட இந்த மார்க்கரில் அந்த விஷயத்த வரைங்க, நீங்கள் வரைகிற அந்த ஓஜா போர்ட் அந்த வரைபடத்தில் இந்த ரத்தமும் படிஞ்சிருக்கணும், எனக்கு தோணிச்சு சொன்னேன், உங்களுக்கு பண்ண தோணலையா கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போது டாக்டரான லீலா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மார்க்கரில் அங்கே கழிவு மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவில் ரத்தமும் இருக்குது, அந்த இடத்துல அந்த சேஃப்டிக்கு க்ளவுஸ்லாம் போடுவாங்கள்ல அதை போட்டு அந்த ரத்தத்தை ஓப்பன் பண்ணி அந்த ரத்தத்தை வச்சு தான் அதை வரையவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை கேட்டால் இவ்வளோ விபரீதமான விஷயத்த பண்ணணுமா, ஆனால் இவங்க பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அனுபவிக்க போகிறாங்கன்றத பாருங்க. இப்போ அந்த இடத்துல ஓஜா போர்டும் ரெடி ஆயிடுச்சு. டாக்டர் மோகன் அவர் பாக்கெட்லேருந்து காயின்ஸ் சில்லற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறாரு. அதுலேயும் 10 ரூபாய் காயினும் இருக்குது. அந்த காயின் கொஞ்சம் தடிமனாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். இப்போ இந்த காயின் எடுத்து ஓஜா போர்ட்லேயும் வைக்கிறாங்க. 4 பேருமே விரல வச்சு இந்த கேமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில வரைமுறைகள் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் டாக்டரான மோகன் இவர் தான் ஆரம்பிக்கிறாரு. எங்களை சுற்றி ஏதாச்சும் ஆன்மாக்கள் இருக்கீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா எங்கள் கூட பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காயினை நகர்த்துறது மூலயமா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எங்களுக்கு நிரூபிங்கன்னு சொல்லி இந்த கேமை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, சொன்ன அடுத்த செகண்டே அந்த காயின் அப்படி நகர்ந்து எஸ்லையும் போய் நிற்குது. இப்போ அந்த 4 பேருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதில் டாக்டர் லீலா இவங்களும், என்ன சார் காயினை நீங்களே நகர்த்திட்டீங்களா அப்படின்னு கேட்க, மேடம் நான் எதுவும் பண்ணல மேடம், நீங்கள் தான் எதுவும் பண்ணீங்கன்னு நினச்சேன், உண்மையிலே நான் நகத்தில் நீங்கள் தான் நகர்த்துனீங்க அப்படின்னு கேட்க, லீலாவும் சார் நான் நகத்தில் எனக்கு என்னவோ உங்கள் 2 பேர் மேலே தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு டாக்டர் பிரசாத் அண்ட் மோகன் இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க நகர்த்துனாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி இங்கே இருக்கிறது ஒரு ஆண் பேயா பெண் பேயா அப்படின்னு கேட்க, அங்கே இருக்கிற அந்த காயினும் ஒரு லெட்டரில் போயிட்டு இங்கே ஆண் பேய் தான் இருக்கு அப்படின்னும். ஆனால் டாக்டர் இல்லை இவங்களுக்கு இப்போ வரைக்கும் சந்தேகம் போல இங்கே இருக்கிற யாரோ தான் பிளான் பண்ணி நம்மகிட்ட விளையாட்டு இருக்காங்க, இது எந்த அளவுக்கு போகுது பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. சரி நீங்கள் எப்படி இறந்தீங்க அப்படின்னு கேட்க,
இந்த இடத்துல ஆன்மாக்கள் கிட்ட இந்த ஓஜா போர்ட் மூலியமா எப்படி இறந்தீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்கக்கூடாது. ஆனால் இவங்க கேட்டிருக்காங்க எப்படி இறந்தீங்க அப்படின்னு. அப்படி கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த காயினு ஜிக்ஸாக்கா நகர்ந்துட்டும் இருக்கும், அதுவும் ரொம்பவே வேகமாக. இப்படி இந்த காயின் நகரும்போது லீலாக்கு லைட்டாக சந்தேகம் வருது. உண்மையிலே இந்த காயினை இவங்க 2 பேர் தான் நகர்த்துறாங்களாம், இல்லை உண்மையிலே இது பேய் தான் பண்ணுது அப்படின்னு பயத்தில் அந்த காயின்ல இருந்து கையெடுத்துடுறாங்க. சொல்லப்போனால் இவங்க மட்டும் இல்லை, 4 பேருமே கையெடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த காயினும் ஒரு மாதிரி நகர்ந்துட்டும் இருக்கும். அது எப்படின்னா கோவத்தோட இது எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சொன்னேன் அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த காயினும் நகர்ந்து எந்த எழுத்துலையும் படாமல் ஒரு இடத்துல அப்படியே நிற்குது. இப்படி நின்னதுக்கப்புறம் 4 டாக்டருமே பதறியும் போகிறாங்க. அதுலேயும் டாக்டரான லீலா, சார் இது எப்படி சார் பாசிபிள், இந்த போர்டு கீழே ஏதாச்சும் மேக்னெட் வச்சுருக்கீங்களா, அதன் மூலியமாக ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, மேடம் நானும் உங்கள் முன்னாடி தான் கையை வச்சுருக்கேன், கையை நானும் எடுத்துட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி மேக்னெட் காந்தகத்தை வச்சுருந்தா நான் கையை கீழே வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கேட்க, இல்லை சார் ஆனால் இது எப்படி பாசிபிள், இதுக்கு சயின்டிஃபிக்காக வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்குமே அப்படின்னு கேட்க, ரீசன் எனக்கு தெரியாது மேம், உங்களுக்கு இருந்தால் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ மோகன் இவர் பயந்துருக்காரு, பயத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருக்க. அப்போ லீலா சொல்கிறாங்க, சார் ஆரம்பிச்சிட்டோம், ஏதோ இந்த கேமை ப்ராப்பராக முடிக்கணும்னு சொன்னீங்களே, வாங்க பண்ணலாம் அப்படின்னு அவங்க கையை வைக்கிறாங்க. கையை வச்சதுக்கப்புறம் மற்ற 3 டாக்டர்ஸுமே வந்து அந்த காயிலையும் கையை வைக்கிறாங்க. கையை வச்சதுக்கப்புறம் இப்போது லீலா கேட்குறாங்க, சரி நீங்கள் இறந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்ல வேண்டாம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த காயின் அப்படியே நகர்ந்து ஃபஸ்ட்டு இசட் கிட்டேயும் போகுது, அப்படியே நகர்ந்து ஓ கிட்டேயும் வருது, மறுபடியும் இசட் கிட்டேயும் போகுது, மறுபடியும் நகர்ந்து ஓ கிட்டேயும் வருது. இசட் ஓ ஜோசோ அப்படின்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு பேர் சொல்லாத இன்னொரு பெண் டாக்டர், அவங்க பேரை மாலதின்னு வச்சுக்கலாம். இப்போ மாலதியும் ஜோசோன்னு ஒரு பேர் இருக்கா அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அப்போ லீலா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்கள் பேர் ஜோசோ, சரி நீங்கள் நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்கும்போது அங்கே இருக்கிற அந்த காயின் அப்படியே நகர்ந்து BAD பேட் அப்படின்ற ஒரு லெட்டருக்கும் போகுது. சொல்லப்போனால் இது வரைக்கும் தான் இவங்க அந்த ஓய்ஜா போர்ட் கேமே விளையாடி இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க அந்த கேமை விளையாடலை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் அந்த கேமை விளையாட முடியாத அளவுக்கு பண்ணியே விட்டுருது. இதுலேயும் டாக்டரான மாலதி அவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம உண்மையிலேயே ஒரு பேய் கூட தான் பேசிட்டு இருக்கோம், அதுலேயும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறது கெட்ட பேய் அப்படின்னு அதுவே சொல்லியிருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல ஒரு விதமான சத்தம் கேட்குது. இதுக்கு முன்னாடி எப்படி அந்த வயசானவருக்கு ஈரக்காலில் நடந்து வர சத்தம் கேட்டுது, சேம் அதே மாதிரி சத்தம் தான் இப்போ இங்கேருந்து வேறொரு பக்கத்துல இருந்தும் கேட்டுட்டு இருக்கு. சரியாக சொல்ல போனால் அந்த பக்கம் லைட்லாம் ஆஃப்ல இருக்கு. இந்த படத்தில் வர மாதிரி தூரத்தில் லைட் ஆஃப் ஆகிருக்கும், ஆனால் கிட்டக்க மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த தூரத்தில் லைட் எரியாத இடத்துல இருட்டாக இருக்கும். அங்கேருந்து யாராச்சும் வந்தால் கூட, அதாவது உயிரோடு இருக்கிற நபரே வந்தால் கூட நமக்கு பேயும் தான் யோசிக்க தோணும், பயம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழல் அந்த இடத்துல இருந்து தான் சத்தமும் கேட்டுட்டு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்க, அது ரொம்பவே பொறுமையாக கூடவே ஈரக்காலோட நடக்கிற அந்த ஒரு சத்தம் ரொம்பவே தெளிவாக எதிரொலி மாதிரி இவங்களுக்கும் கேட்குது. இப்போ இவங்க 4 பேருமே அப்படியே அந்த திசையை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த இருட்டில் ஏதோ ஒரு சின்னதாக அசைவும் தெரியுது. அந்த அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. அதாவது அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. அப்படி நடந்து வரவங்க ரொம்பவே பொறுமையாக தான் வராங்க. அந்த உயரமும் ரொம்பவே ஹைட்டாக இருக்கு. இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற 4 பேருமே பயப்படல. ஏன்னா இங்கே வேலை பார்க்குறவங்க தான் வராங்கன்னு நினச்சி அங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த உருவம் அந்த இருட்டிலேருந்து கொஞ்சம் வெளிச்சத்துக்கிட்ட நுழையும் போது தான் இவங்களுக்கும் புரியுது, நாம் பார்க்கறது மனுஷன் கிடையாது, ஒரு பேய் அப்படின்னு. ஏன்னா அதோட உருவ அமைப்பு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்ததா அவங்களும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆணோட உருவம் தான், ரொம்பவே உயரமாகவும் இருந்திருக்கு. இவ்வளோ உயரமான நபரை நம்ம ஹாஸ்பிட்டலில் நான் பார்த்ததும் இல்லை. அந்த உடம்புலாம் ஒரு மாதிரி அடிபட்டு கிழிஞ்சி கந்தல் கோலமாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் அந்த உருவமும் இவங்களை பார்த்து நடந்து வர
இதை பார்த்த உடனே மாலதி அண்ட் டாக்டர் பிரசாத் இவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க, அங்கே வரது பேய் தான், நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருந்தோன்னா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அந்த 2 டாக்டரும் வந்த திசையை நோக்கி வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல டாக்டர் லீலா, மோகன் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் லீலா இவங்களுக்கும் அங்கே நடந்து வர்றது மனுஷன் மேபி நம்மளை இங்கே சாதாரண ஆளுங்கள் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் இந்த நபர் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வர வரைக்கும் லீலாவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் மோகன் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையெல்லாம் உதிரவும் ஆரம்பிக்குது, வேர்த்து ஊத்துது. இப்படி நடந்து வந்த அந்த உருவம் சரியா இவங்களுக்கு 10 அடி கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கும். அந்த உருவத்தை 10 அடி தூரத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மோகன் அலறாரு. அலறிட்டு இந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறாரு. கடைசியாக லீலா இவங்களுக்கும் வாழ்க்கையிலே அப்போதான் இது வரைக்கும் நாம இல்லைன்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ இருக்குன்னு அவங்களும் உணர்ந்தும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டும் ஓடுறாங்க. அதுவும் அந்த ஒய்ஜா போர்டை ப்ராப்பராக முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டும் ஓடிடுறாங்க. இப்படி ஓடின 4 பேருமே லாஸ்ட்டாக இவங்க மேலே ஒரு ரூமில் மீட் பண்ணாங்களே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அந்த ரூமுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு 4 பேருமே ஒரு மாதிரி பயத்தோட கூனி குறுகியும் உட்காந்துட்டு இருக்காங்க. இதில் டாக்டர் மாலதி, நான் அப்போவே சொன்னேன் இது வேண்டாம், இது விபரீதமான விளையாட்டு, லீலா நீ வேற தேவையில்லாம அந்த போர்டில் ரத்தத்தெல்லாம் வச்சு ஏதேதோ பண்ண, இப்போ பாரு நம்ம கண்ணு முன்னாடி என்ன வந்து நிற்குது, இப்போ நீ சொல்லு அது மனுஷனா இல்லை என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தோட பயந்துருக்காங்கல்ல. கோவத்தோட டாக்டர் லீலா கிட்டையும் கேட்க, ஆனால் இந்த இடத்துல டாக்டர் லீலா அவங்ககிட்ட இதை பற்றி விளக்குறதுக்கு எந்த வார்த்தையுமே இல்லை, அந்த அளவுக்கும் பயந்துருக்காங்க. இப்போ மாலதி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் வாங்க இதை பற்றி நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்போ 4 பேருமே இங்கேருந்து அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு டாக்டர் இவங்க 4 பேருமே நடந்த விஷயத்த சொல்லும்போது அங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஆளுங்க கேட்குற ஒரே விஷயம், மேடம் இவ்வளோ படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அந்த இடத்துக்கு, அதில் அந்த மருத்துவ கழிவுகளை வந்து சேகரிக்கிற அந்த இடத்துக்கு உங்களை யார் போக சொன்னால், ஆல்ரெடி நம்ம ஹாஸ்பிட்டலில் அரசல் புரசலாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு கேட்க, ஆனால் இதுக்குண்டான விஷயத்த வந்து இவங்க 4 பேருமே சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டே கேட்குது, உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னோம், அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு நோண்டி கேட்க, இப்போ நாம் அந்த இடத்துல போயிட்டு ஓய்ஜா போட் விளையாடணும்னு சொன்னால் தப்பு எல்லாமே நம்ம மேலே ஆகிடும், நம்மளை தான் ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான், எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அந்த பெரியவருக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல, சரி சைலண்டாக நாம் இதை இப்படியே விட்டுட்டு நாம் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கேருந்தும் கிளம்பிடுறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் லீலா அண்டு மற்ற டாக்டர் எல்லாருமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வேலையும் பார்க்க போகிறாங்க. ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து டாக்டர் லீலா இவங்களுக்கு நிம்மதின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கு முதல் காரணம் இது வரைக்கும் நாம் இல்லைன்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ இருக்குது. இதில் 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க வேலை பார்க்கும்போது எங்கேருந்தோ ஏதோ ஒன்று இவங்களை எட்டி பார்க்குற ஒரு உணர்வும் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க திரும்பி பார்க்கும்போதும் இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்தெல்லாம் யாரோ ஒருத்தவங்க இவங்களும் எட்டியும் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல டாக்டர் இவங்களே அந்த ஒரு விஷயத்தை பற்றி இங்கே இருக்கிறவங்க கிட்ட பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னால் அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸு இவங்களை பார்த்து சிரிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் டாக்டர் லீலா ஒரு விதமான தொந்தரவோடு தான் இந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். இப்படி இவங்களுக்கு வேலை நேரமும் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கும் போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போதும் இவங்க தனியாக போல இவங்களை பின்தொடர்ந்துட்டு அந்த ஆன்மாவும் கூட வருது. அது ஆன்மான்னு சொல்கிறத விட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஜோசோ இவங்களை பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வீட்டுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே பண்ணுற வேலை குளிக்கணும். அதே மாதிரி தான் இவங்களும் சில விதமான திரவியங்கள் சொல்யூஷன் எல்லாத்தையுமே உடம்புல போட்டு அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நல்லா குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு இவங்க ரூமுக்கும் வராங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னா, டாக்டர் லீலா இவங்களுடைய கணவரும் டாக்டர் தான். அவரு பகல் நேரத்தில் வேலைக்கு போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க. இவங்க பசங்க எல்லாருமே ஃபாரின்ல டாக்டருக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரம் வீட்டில் லீலா இவங்க மட்டும்தான் ரூம்ல தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. மாமனார் மாமியார் கீழே டிவியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ரூம்குள்ள எந்த நடமாடுற சத்தமும் கேட்கல. ஆனால் டைரக்டா இவங்க படுத்துட்டு இருக்காங்கல்ல பெட்டு, அந்த பெட்டுக்கு கீழே யாரோ ஒருத்தவங்க சுரன்ற சத்தமும் கேட்குது. ஆரம்பத்தில் இந்த ஒரு சத்தம் எலி எதையோ கடிக்குது போல இருக்கு, அந்த சத்தம் தான் நமக்கு இந்த மாதிரி கேட்குது அப்படின்னு இவங்களும் தூக்கத்தில் அப்படி யோசிச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுரன்ற சத்தம் ரொம்பவே அதிகமாகவும் இருந்திருக்கும். சொல்லப்போனால் சுரன்ற அந்த ஒரு சத்தம் அந்த பெட்டில் ஒரு விதமான அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும். அந்த வைப்ரேஷனில் தான் டாக்டர் லீலாவுக்கும் புரிஞ்சிருக்கு
பெட்டு கீழே ஏதோ ஒன்று சுரண்டுற மாதிரி இருக்கு. ஒருவேளை ரூம்குள்ளே எதனா பூனை இல்லைனா எலி எதனா பூந்துருச்சு அப்படின்னு இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பெட்டு கீழே எட்டியும் பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும்போது மினுமினுன்னு 2 கண்ணு மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது லீலாக்கு பயம் இல்லை. பூனைக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி கண்ணு தான் இருக்கும், கண்டிப்பாக பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இருட்டில் சரியாக தெரியல, கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. உடனே மொபைல் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி கீழே அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்த்தா பெட்டுக்கு கீழே இடம் காலியாக இருக்குது. ஐயோ இந்த பூனை எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தை அப்படியே ரூம் ஃபுல்லாக அப்படி அடித்து பார்க்குறாங்க. எங்கே போச்சுன்னு தெரியல, ஆனால் இப்போதைக்கும் அந்த சுரண்ட சத்தம் இல்லை. சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுக்கிறாங்க. படுத்தா திரும்பவும் சுரண்ட சத்தமும் கேட்குது. இப்போ லீலா என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமையாக அந்த டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த வெளிச்சத்தை அப்படியே மூடிக்கிறாங்க கையை வச்சு. அப்படியே அந்த பெட்டு கீழே எட்டி பார்க்குறாங்க. அந்த கண்ணு மட்டும் தனியாக தெரியுது. அப்படி தனியாக தெரியும் போது அந்த லைட் வெளிச்சத்தை உடனே அங்கே அடிச்சும் பார்க்குறாங்க. அப்படி அடித்து பார்க்கும்போது லீலா இவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியும் காத்துட்ருக்கு. அது என்னன்னா இந்த பெட்டுக்கு கீழே ஒரு கோரமான உருவம் இருக்கு. ஆனால் அந்த உருவம் இந்த வெளிச்சம் பட்டு ஒரு 3 செகண்ட் வரைக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க கண்ணு முன்னாடி மறைஞ்சு போயிருக்கு. இந்த உருவத்தை பார்த்த உடனே இவங்களும் பயத்துல கத்திடுறாங்க. இப்படி கத்தன சத்தத்தை கேட்ட கீழே இருக்கிற மாமனாரும் என்னமாச்சு அப்படின்னு எந்திரிச்சு மேலே வந்து கேட்க, ஆனா மாமனார் கிட்ட இல்ல மாமா ஏதோ எலி மேலே ஏறின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, எலியா நம்ம வீட்லயா? நம்ம வீட்டில் இது வரைக்கும் நான் எலி வந்து பார்த்ததே இல்லையாமா, நீ என்ன புதுசாக சொல்ற, அதுவும் மாடிக்கு வந்திருக்குன்னு சொல்ற, உன் மூஞ்ச பார்த்தா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க மாமனாரும் கேட்க, பேய்ன்ற ஒரு வார்த்தை கேட்கும் போது லீலா கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ மாமனாரும் ஏம்மா ஏதாச்சும் இருந்தா சொல்லு, ஏன் இவ்வளோ பயந்துருக்க, இது வரைக்கும் நான் உன்னை இந்த அளவுக்கு பயந்து நான் பார்த்தது இல்லையே, என்ன பிரச்சனை, ஏதாச்சும் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்க, அப்போ லீலாவும் யோசிக்கிறாங்க சொல்லலாமா வேணாமா அப்படின்னு. இப்படி யோசிக்கும் போது மாமனார் அவருக்கும் விஷயம் புரிஞ்சிருது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா இத்தனை வருஷத்துல என் மருமக இந்த மாதிரி மூஞ்சி வச்சு நான் பார்த்ததில்ல. ஏமா லீலா நீ கொஞ்சம் நகருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மாமனார் அந்த ரூம்குள்ளேயும் வராரு. இப்போ லீலா அவங்க ரூம்குள்ளே வரும்போது மாமனார் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, உள்ளே போயிட்டு அந்த இடத்த நல்லா சுற்றி பார்க்குறாரு. அப்படியே குனிஞ்சு அந்த பெட்டு கீழேயும் பார்க்குறாரு. பெட்டு கீழே பார்க்கும்போது லீலாக்கும் இவர் என்ன கரெக்டாக பெட்டு கீழே பார்க்குறாரு அப்படின்னு கொஞ்சம் பதறாங்க. உடனே மாமனாரும் அங்கேருந்து எந்திரிச்சு, ஏம்மா எனக்கு என்னவோ இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் உணர முடியுது, நீங்கள் இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு என் கூட வா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டும் போகிறாங்க. அண்ட் லீலாவும் ரொம்பவே பயந்துருக்காங்கன்னு தெரியுது. இவங்களை கூட்டிகிட்டு கீழேயும் போயிடுறாங்க. அப்படி கூட்டிகிட்டு கீழே போகும்போது லீலாவோட பெட்ரூம் வாசல்ல இருந்தும் அந்த உருவம் இவங்களை எட்டி பார்க்குது. இது லீலாவும் அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. லீலா திரும்பி பார்க்கும்போது அவங்க மாமனாரும் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க கையை இன்னும் இறுக்கமா பிடிச்சி அவங்கள அந்த முதல் தளத்துல இருந்து கீழேயும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கீழே இவங்க மாமியாரும் இருக்காங்க. அவங்க கையை பிடிச்சி அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியிலும் கூப்பிட்டு போயிடுறாங்க. நீங்க வெளியில இருங்க இந்த வந்துருன்னு சொல்லிட்டு இப்ப தாத்தா என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு கார் சாவி கூடவே பைபிள் எடுத்துட்டு வந்துடுறாரு. இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க. இப்ப பைபிள் எடுத்துட்டு வந்து லீலாயிட்டையும் கொடுக்குறாங்க. இதை இறுக்கமா பிடிச்சிக்குமா எல்லாரும் கார்ல இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு மாமனார் எங்கேயோ ஓட்டிட்டும் போறாரு. லீலாவும் கேட்குறாங்க, மாமா என்னாச்சு, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்க, என்னாச்சு நீ என்கிட்ட கேட்குறியா, என்னாச்சு என்ன பார்த்த அப்படின்னு, நீ பார்த்த அதையே நானும் பார்த்தம்மா, நம்ம வீட்டில் இப்போ ஒரு சாத்தான் இருக்கு, எனக்கு தெரியல அது ஏன் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் நம்ம ஃபாதர் வீட்டுக்கு தான் போகிறேன், அங்கே போனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லுவார், இப்போ அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி மாமா உங்களுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்க, அம்மா நான் ஒரு நாளைக்கு 3 தடவை பைபிள் படிக்கிறவன், அது உனக்கும் தெரியும், நான் சாப்பிட மறந்தாலும் மறப்பேனே தவிர பைபிளை படிக்கிறதுக்கு நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு இடத்துல கெட்ட விஷயம் இருந்ததுன்னா அதை கர்த்தர் எனக்கு ஈஸியாக காட்டிடுவார். அதன் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ கெட்டது இருக்கு, அதுல மோசமானது ஒன்று இருக்கு, இதை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு இப்போ மாமனாரும் அவங்க சர்ச்சை சேர்ந்த ஃபாதர் வீட்டுக்கும் போறாரு. அங்கே போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது ஃபாதரும் மேற்கொண்டு எதுவுமே லீலாகிட்ட கேட்கல. ஏன்னா லீலா எதுவுமே சொல்லலை. லீலாவை பார்த்து நீ அதை பண்ணியா அப்படின்னு கேட்க, ஃபாதர் புரியல என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, நான் உன் ஹாஸ்பிட்டலில் நடந்ததாம்மா கேட்குறேன், நீ அதை பண்ணியா ஆமாவா இல்லையா அப்படின்னு கேட்க, லீலாவும் ஆமாங்க ஃபாதர் நான் அதை பண்ணேன், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் தான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இப்படிப்பட்ட விஷயம் இருக்குன்னு. சரி இப்போ நம்புறேன் அப்படின்னு ஃபாதரும் கேட்டிருக்காரு. லீலாவும் நம்புறேன் ஃபாதர் அப்படின்னு அவங்களும் அந்த ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபாதரும் கொஞ்சம் கோபத்தோட லீலா கிட்ட, அப்போ லீலா நீ இத்தனை வருஷமா நம்ம சர்ச்சுக்கு வர்றது ஒரு விதமான சந்தேகத்தோட தான் வந்திருக்கியா,
அதாவது கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்ற சந்தேகத்தோட தான் நீ வந்திருக்க போல அப்படின்னு கேட்க இவங்களும் ஒரு மாதிரி குற்ற உணர்வோட அப்படியே தலை குனிகிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல லீலாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல ஃபாதரும் நினைவூட்டும் விதமா சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் மாமனார் மாமியாருக்கு உண்மையிலே லீலா என்ன பண்ணாங்கன்னு தெரியாதுல்ல. ஃபாதரும் சொல்லிட்டாரு, உங்க மருமக பேய் கூட பேசுறதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்கா, அதை சாதாரணமா பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு செத்து போன நபருடைய ரத்தத்தை பயன்படுத்தி தான் அந்த இடத்துலயும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் லீலாக்கே தெரியுது, ஐயோ நம்ம பயன்படுத்தின அந்த ரத்தம் இறந்து போன நபருடையதா அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறது சாதாரணமாக இறந்து போன ஒரு நபருடைய ஆன்மா கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு சாத்தான். அதை ஜாசா ஜோசோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சொல்லப்போனால் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை இருந்துன்னா நமக்கு எல்லாமே சாதகமாக முடியும் அப்படின்னு ஃபாதரும் கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரியும் பேசியிருக்காரு. இப்போ ஃபாதர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு விஷயத்த நான் தனியாக பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள வர வச்சு உங்கள் வீட்டில் சில சடங்குகள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணி அந்த ஜோசோவை அதோட இடத்துக்கே நாம் அனுப்பினாதான் இந்த பிரச்சனையை நாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு மாமனார் மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ லீலா கிட்ட, லீலா உன் கூட இன்னும் 3 பேர் விளாண்டாங்கல்ல, அவங்களையும் வரவே, ஏன்னா அவங்களும் பிரச்சனையில் இருக்காங்க. இதை இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் இருக்கிற 4 பேர்லேருந்து ஒருத்தராக குறைஞ்சிட்டே வருவீங்க. கடைசியில் நீங்கள் 4 பேருமே இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 3 டாக்டருக்கும் லீலா நடந்த விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் தான் அந்த 3 பேருமே ஒரு மரண பயத்தில் இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா லீலா இவங்களுக்கு என்ன நடந்ததும் சேம் இதே மாதிரி விஷயம் தான் அவங்க வீட்லேயும் நடந்திருக்கு. அப்படி பார்த்தா இவங்க எல்லார் வீட்லேயும் அந்த சடங்குகள்லாம் போய் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஜோசோ யார் மேலே ரொம்பவே உக்கிரமாக இருக்கும், அவங்கள மையப்படுத்தி அவங்க சேர்ந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்த பண்ணால் போதும் அப்படின்னு எல்லாருமே இப்போ லீலா வீட்டுக்கு வராங்க. ஏன்னா லீலா இவங்களுக்கு தானே பேய் மேலே நம்பிக்கையும் இல்லை, அந்த ரத்தத்தை அந்த இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திமிருத்தனமாகவும் பேசியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலப்பா, ஃபாதர் சொன்னதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு லீலா வீட்டுக்கும் போயிட்டு கரெக்டாக லீலா இவங்களுடைய பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூமுக்கு போகிறாங்க. இவங்க படுக்கிற அந்த பெட்டை அப்படியே நகர்த்தி வைக்கிறாங்கன்றதை விட தூக்கி அப்படியே ஒரு பக்கமாக சாட்சி வைக்கிறாங்க. அப்படி சாட்சி வைக்கும்போது அந்த பெட்டோட அடிப்பக்கத்தில் நகத்தை வச்சு கீறின நிறைய தடங்களும் இருந்துருக்கு. அது எல்லாமே பூனையோ எலியோ கீறின மாதிரி இல்லை, அந்த நகத்தடங்கள் ரொம்பவே பெருசாக இருக்குது. இதை பார்க்கும்போது லீலாவுக்கு இன்னமும் பயம் வந்துடுது. கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்து அந்த ஜோசோவை அடக்கிறதுக்கான சடங்குகள் எல்லாமே ரொம்பவே மும்முரமாக நடந்துட்டு இருக்கு. இதில் ஃபாதர்ஸ் எல்லாருமே முழங்கால் போட்டு பைபிளில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 3 மணி நேரம் கிட்ட ப்ரேயும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரே பண்ணதோட இறுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா 6 மெழுகுவத்தியை ஒரே இடத்துல ஏற்றியும் வைக்கிறாங்க. அப்படி ஏற்றி வச்சதுக்கப்புறம் இந்த மெழுகுவத்தியை மூடுற மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பெரிய பாத்திரம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரமே எடுத்துகிட்டு வர இப்போ அந்த இடத்துல அந்த 6 மெழுகுவத்தையும் ஏற்றி வைக்கிறாங்க. ஏற்றி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த 6 மெழுகுவத்தையும் சுற்றி புனித நீரையும் தெளிக்கிறாங்க. தெளித்தது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரில் பைபிளில் இருக்கிற சில வார்த்தைகள்லாம் அதில் எழுதுறாங்க. கூடவே அந்த பெரிய பாத்திரம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் புனித நீரையும் தெளிக்கிறாங்க. தெளிச்சுட்டு இந்த பைபிளில் எழுதின வார்த்தைகள் இருக்குல்ல பேப்பரில், அதை அப்படியே அந்த நெருப்பில் கொளுத்தி இந்த பாத்திரத்தில் போட்டு அப்படியே அந்த பாத்திரத்தை அந்த 6 மெழுகுவத்தி இருக்குல்ல அதை மூடின மாதிரி அப்படியே சட்டுன்னு மூடிடுறாங்க. அப்படி மூடினது மட்டும் இல்லாமல் ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த பாத்திரத்தை மூடின அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அடிப்பகுதியை அப்படியே ஒட்டின மாதிரி அந்த துணியை அப்படியே இழுத்து அந்த பாத்திரம் அந்த துணிக்கு மேல் பகுதியில் நிற்கிற மாதிரி அப்படி இழுத்துறாங்க. இப்போ அந்த துணியோட அந்த பாத்திரத்தை அப்படி நிற்க வைக்கிறாங்க. அதுக்குள்ளதான் அந்த எரிஞ்ச 6 மெழுகுவத்தையும் அந்த எரிஞ்சு போன பைபிளில் இருக்கிற அந்த வார்த்தைகள் அந்த பேப்பரும் இருக்கு, கொஞ்சம் அந்த புனித தண்ணியும் இருக்கு. இப்போ அதை அந்த துணியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுறாங்க. அப்படி இறுக்கி கட்டின அந்த பாத்திரத்தை இப்போ ஃபாதர் இவரும் கையோட எடுத்துட்டும் போறாரு. அப்படி எடுத்துட்டு போனதை அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அது எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. சொல்லப்போன அந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போன அன்னிலிருந்து லீலாக்கும் சரி கூட இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் காரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நூழில அந்த பிரச்சனைலேருந்து உடனே தப்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் லீலா இவங்களுடைய மாமனார் தான். ஏன்னா ஒரு முன்கூட்டியே இதை பற்றி சுதாரிக்காம அப்படி விட்டுருந்தா இந்த இடத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன் இந்த சம்பவம் நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம்.
இதுதான் டாக்டரான லீலா இவங்களும் நமக்கு ஷேர் பண்ணது. இப்ப சொல்லுங்க இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படின்னு. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் எப்படியோ இந்த ஜோசோவை பத்தி நான் சொல்லிட்டேன், அதன் மூலமா நடந்த இன்னொரு உண்மை சம்பவத்தையும் சொல்லிட்டேன். என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. அப்படியே கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ற எல்லா உண்மை சம்பவங்களும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் நான்